ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கிச்சன் டூல்னா அது இந்த சிலிக்கான் ஹோல்டர் தான். ஸோ கிச்சனுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, பட் இதுதான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் சிலிக்கான், இதை ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாட்டடாகவும் இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தொங்க விட்டுருப்போம். அதை எடுத்து என்ன தான் பிராண்டடாக வாங்கினாலும் புடி துணியாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா எரிஞ்சு போயிடும், இல்லாட்டி அந்த துணியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், அழுக்காயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணும்போது வலிக்கியும் சேரும். இதே இது இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாததுக்கு இடுக்கி வச்சு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்லிப் ஆகிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா க்ரிப்பாக இருக்குது, இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹீட்டையும் இது வித்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ இது மெல்ட் ஆகிரும் அப்படின்ற கவலையெல்லாம் நமக்கு வேணாம். இது செட் ஆஃப் 2 இருக்குதுன்னா நீங்கள் நார்மலாக லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு துணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான பாத்திரங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்ட் அயன்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் இல்லாமல் இருக்கும் போது இது வச்சு நம்ம பண்ணலாம். கேஸ்ட் அயன்லாம் உங்களுக்கு ஹீட் எவ்வளோ தூரம் வரும்னு பார்க்கலாம். ஸோ அதே அளவு ஹீட்டை வந்து இது தாராளமாக வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது மெல்ட்டெல்லாம் ஆகாது. இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். நம்ம நார்மலாக இருக்க துணியை கூட நம்ம துவச்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பாக்டீரியா க்ரோத் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது ஒரு வேலையாகவும் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட்லையும் கழுவிக்கலாம், டிஷ்வாஷர்லையும் போட்டுக்கலாம், மெல்ட்டே ஆகாது. அதே மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டைல்ஸில் அப்படியே ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ லைஃப் லாங் நீங்கள் எத்தனை தடவை எடுத்து ஓட்டினாலும் அந்த ஸ்டிக்கினஸ் வந்து அதுக்கு போகாது. இதை நீங்கள் ஒரு ஹாட் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அடுப்புக்கு மேலே அப்படி ஒட்டி வச்சுருக்கனால கிச்சனில் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். காய்கறியில் இருக்கிற மண்ணையும் இதை வச்சு கழுவலாம்.